இந்த புள்ளக்குட்டிகள்லாம் பிறந்ததுல இருந்து இந்த ராதை கிருஷ்ணன் வேஷம்லாம் பசங்களுக்கு போட்டதே கிடையாது. எனக்கும் அந்த ஆசை வந்ததுல பசங்களை இது வரைக்கும் கேட்டதில்ல. ஆனா இந்த வருஷம் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, 2 நாளா இதை போட்டே விட்டு ஆகணும்ட்டு ஒரே ஆடம். அவ்வளவுதானே, தோ போறேன்ட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கான எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கல, இல்ல மேக்கப் ஐட்டம் எதுவுமே வாங்கல. 5 பைசா செலவில்லாத ராதை இது. நான் ஃபர்ஸ்ட் லைட்டா வகுடு எடுத்து ஒத்ததலை தான் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ராதை நீ முன்ன பின்ன பார்த்தது இல்லையான்னு குடும்பமே கேட்டதுனால அப்படியே ரெட்டதலையே ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இது பல வருஷமா நம்ம வீட்டுல கிடக்குற ஒரு அரிய வகையான பொக்கிஷம். வாடகை பத்திர கடை வச்சிருக்கிறதுனால இந்த செட்டு நகையை வாடகைக்கு விடுவோம். இதெல்லாம் பட்ட பழைய நகைகள். தோடு மட்டும் தான் மிஸ்ஸிங். 3 செட்டு 4 செட்டுன்னு இருக்கு. ஆனா ஒன்னொன்னுலயும் ஒரு தினசான செட்டு தான் இருக்கு, ஜோடியாவே இல்ல. அதனால அரளிப்பூ தூக்கி வச்சு பார்த்தா ஆனா அது நிக்கவே இல்லை, தொப்பு தொப்புன்னு உழுந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நெஞ்ச நல்லா இருக்க நகையை மட்டும் கழுத்துல போட்டுட்டு நெத்திச்சுடியை லாஸ்டா வச்சோன்னே எனக்கு ராதை லுக்கே வரவே இல்லை சுத்தமா. அந்த பாகுபலியில அனுஷ்கா லுக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. எது எப்படியே ராஜமாதா வராம இருந்தா சரிதான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி தான் வச்சு பார்த்தா அது அந்த அளவுக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாமத்தை போட்டு விட்டு இந்த புருவத்துல எல்லாம் புள்ளி வச்சு கோலம் போட்டோன்னா தான் அழகு ராதை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேல புருவத்துக்கு மேல எல்லா இடத்துலயும் லைட்டா பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு 2 செட்டு மணி அடுக்கடுக்கா இருந்துச்சு. அது 2 பக்கமும் பின்ன போட்டு அழகா செயினா போட்டு விட்டுட்டேன். என்னதான் ராதை ரெடியானாலுமே அந்த மூக்குத்தி பொல்லினா எப்படி, அதனால பேக் சைட்ல உள்ள ஒரு செயினை எடுத்து அதுல 2 குண்டலகேசி மாதிரி இந்த வலையில உள்ள குண்டை மாட்டி விட்டு அழகா கொக்கியை போட்டு மாட்டி விட்டோன்னு தான் ராதை முழுமையாக மாறிய தருணம் இது. குழந்தையிலேருந்து இது வரைக்குமே பாப்பா போட்டது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணி விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.